கூடுமான வரைக்கும் நீங்கள் இடையில பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குல்ல, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. சொல்லுங்கம்மா. சரி, நான் போவாஸுக்கு வந்துடுறோம். போவாஸுங்கிற பேர் 19 முறை நம்முடைய வேத புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போவாஸ் அப்படின்னு ஒரு ஸ்தூபியும் இருக்குது. அந்த தேவாலயத்தில் வைக்கிற ஸ்தூபிகளில் ஒரு ஸ்தூபிக்கு பேர் போவாஸ் அப்படின்னு பேர். ஸ்தூபின்னா அந்த சர்ச்சு கட்டுறாங்கல்ல, சர்ச்சு கட்டும்போது போவாஸ் இன்னொரு தூண் பேர் என்ன வரீங்க? 2 தூண் வச்சு தான் கட்டுவாங்க. சரி, அது என்னன்னு சொல்லிடுறேன் கொஞ்ச நேரத்தில். சரி, அப்புறம் போவாஸுக்கு பொருள் அவருக்குள் என் பலன். அவருக்குள் என் பலன், அதுதான் போவாஸ். அவருக்குள் என் பலன். எட்டாவது ஓபேதுங்கிற பெயருக்கு பொருள் சேவை அல்லது ஊழியம் செய்பவன். சேவை செய்பவன் அல்லது ஊழியம் செய்பவன். இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாதையர் பட்டியலில் இவர் பெயர் இடம்பெற்றுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் மூதாதையருடைய அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. 9வது தாவீது. தாவீதை பற்றி தனியாக படிக்கிறதுனால இப்போ நம்ம அதிகமாக படிக்கிறது இல்லை. சரிங்களா? இந்த புத்தகத்தில் உள்ள கதாநாயகங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். இந்த நூல் தொடங்கும்போது ஒரு சோகமான கதையோடு தொடங்குகிறது. என்ன சோகம்? பஞ்சம், மரணம். பஞ்சம், மரணம். ஆனால் இந்த கதை முடியும் போது மகிழ்ச்சியோடு முடிகிறது. இந்த கதைன்னு சொல்கிறேன் நான், கதையை எடுத்துக்கூடாது. இது ஒரு நடந்த நிகழ்வு என்ன. ஆனால் நடந்த நிகழ்வானாலும் அந்த கதையாக தான் நம்ம சொல்கிறோம் என்ன. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது ஸ்டோரின்னா சினிமா ஸ்டோரி போல் அல்லது மற்ற கதை போல் சொல்லுவாங்க. இப்போது நம்ம பைபிளில் எங்கேயுமே நல்ல கவனிங்க, நான் சொல்கிற வார்த்தையை, நம்முடைய பைபிளில் எங்கேயுமே இந்த வார்த்தை சொல்லப்படலை. கற்பனைங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கற்பனைங்கிற வார்த்தைக்கு பொருள் கற்பிக்கப்பட்ட வார்த்தைகள், கற்பிக்கப்பட்டவைகள். கற்பனைங்கிற வார்த்தைக்கு இது. ஆனால் நம்ம தமிழில் பொதுவாக சொல்கிற கற்பனை இருக்கு இல்லையா, அது நம்முடைய இமேஜினேஷன். பொதுவாக நீங்கள் கதை புத்தகம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நிறைய பேர் கதை புத்தகம் படிச்சிருப்பீங்க, படிக்கிறவங்களா இருப்பீங்க. கதை புத்தகம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கதை புத்தகத்தின் கடைசியில் இப்படி எழுதியிருக்கோம். விசேஷமாக அந்த நாட்களில் ராணி முத்து போன்ற புத்தகங்களில் எழுதியிருக்கோம். இக்கதையில் வரும் சம்பவங்கள், இடங்கள் எல்லாமே கதாசிரியரின் கற்பனையே. ஏன் அப்படின்னா, அது யாராவது ஒருத்தருடைய மனதை புண்படுத்துமா இருக்கும். அதனால் அவங்க அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சில வேளைகளில் அது கற்பனை இல்லாமல் நடந்த நிகழ்ச்சியை
கதை போல் எழுதிடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்டவருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் ஆனால் நம்முடைய பைபிள் எதுவுமே கதாசிரியருடைய கற்பனையில் வருவது கிடையாது. எந்த மனிதனுடைய சுய எண்ணத்தில் உருவானது அல்ல அப்படின்னு சொல்லி நாம் 2 பேர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதனால் இங்கே நான் ஸ்டோரின்னு சொல்லும்போது கதையாசிரியருடைய கற்பனையில் உதித்தது என்று நம்ம எண்ணக்கூடாது. இது நடந்த ஒரு நிகழ்வு, ஹிஸ்ட்ரி வரலாறு. அதனால் இந்த இது நாம் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். இப்போ இந்த புத்தகம் ரூத்தை ஒரு துக்கமான நிகழ்வோடு தொடங்கி, தன் கணவன் இறந்து போன அந்த நிகழ்வோடு தொடங்கி, அந்த சோகமான அந்த பெண் போவாஸுக்கு திருமணம் பார்ப்போது மகிழ்ச்சியோடு முடிகிறது. இந்த போவாஸ் எப்ராத்தா என்ற பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். இந்த போவாஸ் இவருக்கு உறவு முறை, யாருக்கு? ரூத்துடைய கணவனாருக்கு உறவு முறை. ரூத் கூட இல்லை, ரூத்துடைய கணவனாருக்கு உறவு முறை. அதனால ரூத்துக்கும் உறவு முறை ஆச்சுங்களா. இப்போ தான் முதல் முறையை பார்க்குறாங்க, தங்களுடைய உறவை எல்லாம் புதுப்பிக்கிறாங்க. ஆமாம், உறவு முறை. இப்போ அந்த நாட்களில் இந்த உறவு முறையை மீட்கிற பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. நம்ம வந்து பங்காளின்னு சொல்லுவோம்ல, பங்காளிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? பங்காளி, பங்காளின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பங்காளிக்கு என்ன பொருள்? எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால், எனக்கு ஒரு நல்லது வந்தால் என்னோடு கூட நிற்பவர். எனக்கு ஒரு நல்லது நடந்தால், ஒரு தீயது நடந்தால் என்னோடு கூட நிற்பவர். சகோதரர் இந்த வகையில் வரும். இப்போ நம்ம வந்து நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் எப்போ கூடுவோம்? கல்யாணத்தில் கூடுவோம், இல்லைன்னா சாவு சடங்கு நேரங்களில் கூடுவோம். அதே போல் இவர் வந்து பங்காளி, சுதந்திரவாளிங்கிற வார்த்தை நம்ம தமிழ் பைபிள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரவாளி அப்படிங்கிறத காட்டிலும் பங்காளிங்கிறது அது சரியான முறை. ஏன்னா நம்முடைய தமிழ் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் சில நம்ம புரிந்து கொள்வதற்கு கடினம். ஏன்னா அந்த நாட்களில் அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கு இன்றைக்கு அதை வந்து அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தலை. ரெண்டு ஒன்று தான். சாரி, இங்கிலீஷில் கின்ஸ்மேன், ரிடீமர். நம்ம வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் அடிக்கிறீங்களா இங்கிலீஷில்? இங்கிலீஷில் நோட்டீஸ் அடிச்சிங்கன்னா அந்த இன்விடேஷனில் ஒரு வார்த்தை போடுவாங்க, கின் அண்ட் கித் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. KINKITH கித் அப்படிம்பாங்க. கின் கித் அப்படின்னு என்ன? சொந்தம் பந்தம், சொந்தம் பந்தம். நாங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் இணைந்து உங்களை இந்த திருமணத்துக்கு அழைக்கிறோம் அப்படிம்பாங்க இல்லையா? உற்றார் உறவினர்கள். ஆக இந்த உற்றார் உறவினருக்கு தான் என்ன இருக்கு? இப்போ நான் இருக்கேன், என்னுடைய சொத்து ஏலத்தில் போக போகுது, மூழ்க போகுது. அந்த நேரத்தில் அதை வந்து வாங்கிறதுக்கான உரிமையை என் பங்காளிங்களுக்கு தான் உண்டு. ஊரில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து வாங்க முடியாது, வாங்கக்கூடாது முறைப்படி. இப்போல்லாம் வேறு ஆக்ஷன் எடுத்துடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது கொஞ்சம் வசதி உள்ளவங்க என்ன செய்வாங்க, எப்பா நான் அது இதுக்கு போகாதபடி, மூழ்கி போகாதபடிக்கு, அது ஏலத்தில் மூழ்கி போகாதபடி நான் உனக்கு காசு தரேன், அதை எனக்கு எழுதி மாற்றி கொடுன்னு சொல்லுவாங்களே. நீங்கள் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சொத்தை மாற்றி கொடுத்துருவோம். இப்போது உதாரணமாக இப்போ எனக்கு ஒரு பங்காளின்னு வச்சுங்களேன், இவர் எனக்கு என்ன பண்ணுவார்? காசு கொடுப்பார். நான் எவ்வளோ கடனாக இருக்கணும் அந்த காசை கொடுப்பார்.
அந்த காசுக்கு பதிலாக நான் என் சொத்தை அவர் கொடுத்துருவோம். அப்போ வந்து அது ஆக்ஷனில் போகாது. ஆக்ஷனில் போகிறதும் இவருக்கு கொடுக்குறதும் ஒன்று தான். ஆனால் சில வேளைகளில் இந்த மனசில் இந்த பகையெல்லாம் வச்சுட்டு செய்ய மாட்டாங்க மனசில். ஆனால் பொதுவாக வந்து நம்முடைய முறைப்படி நமக்குள்ளே வாங்கிக்கணும், நம்ம குடும்பத்திற்குள்ளே வாங்கிக்கணும். அந்த வகையில் வெளியே சொத்தை நம்முடைய சொத்து வெளியே போகாமல் பார்க்கணுங்கிறது தான் இதனுடைய இது. சரிங்களா? இப்போது அந்த வகையில் தான் போவாஸ் வந்து ரூத்தை என்ன செய்கிறார்? மீட்டு கொள்கிறார். ஏன்னா ரூத் வந்து அந்த வீட்டுக்கு இப்போ சொத்து. ரூத் வந்து அந்த வீட்டுக்கு சொத்தாக வர்றாங்க. இப்போ இந்த பைபிளில் நம்ம பைபிளில் காலுக்கு கீழே, அதாவது இந்த நகோமி சொல்கிறா, நீ இன்னைக்கு வயலுக்கு போ, நீ இன்னைக்கு வயலுக்கு போ. வயலில் போவாஸ் சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் மறைஞ்சிருந்து அவர் நல்லா படுத்து தூங்குற பிறகு அவர் கால் மாட்டில் போய் படுத்துக்கும். அப்புறம் அவருக்கு இதாச்சுன்னா, உங்கள் போர்வை கொஞ்சம் எனக்கு மூடுங்கன்னு கேளு அப்படின்னா யார் சொல்லி அனுப்புறது? மாமியார் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போது நமக்கு அது எப்படி தோணுது அப்படின்னா, என்னடா மாமியாரை மருமகளை பாவம் செய்ய அனுப்புது, தப்பு செய்ய அனுப்புதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் உண்மையில் இந்த காலுக்கு கீழ்ப்படுப்பது என்கிற அந்த நிலை இருக்கு இல்லையா, அது அந்த நாட்களில் நான் உனக்கு அடிமை என்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய, நான் உனக்கு அடிமை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. ஆக ஒரு உறவினர் இன்னொருடைய பாதத்தின் கீழே போய் படுத்து கிடந்தாங்கன்னா, நான் உனக்கு உறவினர், நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தரணும், நான் உங்கள் அடிமை அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கறது. அதனால மாமியார் என்ன செய்கிறாங்க? நீ போய் படுத்துக்கோ அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மாமியார் சொல்லி கொடுக்குறாங்க, உங்கள் போர்வை என் மேலே விரிங்க அப்படின்னு. போர்வை விரிக்கிறதுங்கிறது அடைக்கலம் கொடுக்குறது. போர்வை விரிக்கிறது அடிமை பாதுகாப்பை கொடுக்கிறது. இப்போ இந்த உறவு முறையினர் யார்? மீட்பு உரிமை பெற்றவர். அவர் தான் காப்பாற்றக்கூடிய கடமையில் உள்ளவர். காப்பாற்றக்கூடிய கடமையில் உள்ள 3:12 அந்த வருது. இது காப்பாற்றக்கூடிய உறவு முறை அல்லது உறவின் முறை என்பது இதனுடைய பொருள். இப்போ இவங்களை நம்ம வந்து உடன்படிக்கையின் பங்காளி என்ற வார்த்தையோடு கூட அந்த வார்த்தை எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு எபிரேய மொழியில்? உடன்படிக்கையின் பங்காளி. அதுக்கு எபிரேய வார்த்தை கால், GAAL, GA ஒரு மேலே ஒரு கமா போட்டு AL, கால். இந்த கால்ங்கிற வார்த்தைக்கு உடன்படிக்கையின் பங்காளி, GAAL. சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிடுங்க. எண்ணாகமும் 5:8, எண்ணாகமும் 32:12, உபாகமும் 19:6, உபாகமும் 19:12. அதே போல யோசுவா 20:3-9 வரைக்கும். 3-9 வரைக்கும். இவங்க தான் இந்த உறவின் முறையர் தான் நமக்காக பழி வாங்குவாங்க. பழி வாங்குறது யாரு? உறவினர் தான் பழி வாங்குவாங்க. இப்போ
ஏதாவது ஒரு காரணத்தினால சொத்தை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை வாங்குகிற உரிமையும் இவங்களுக்கு தான் இருக்குது. எண்ணாகும் புஸ்தகத்தில் 25:25 ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு சொன்ன காரியத்தில் நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது அங்கே உன்னுடைய சொந்த நிலத்தையோ சொந்த பொருளையோ விற்க நேர்ந்தால் அது நீ யாருக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அங்காளி பங்காளி தான் கரெக்டாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது நெருங்கின உறவினர் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு இருக்குது. நெருங்கின உறவினர். இப்போ யாராவது ஒரு வீட்டில் ஒருத்தர் குழந்தை இல்லாமல் செத்து போயிடுறாங்க. குழந்தை இல்லாமல் செத்து போயிடுவாங்க. அந்த அம்மா இருக்கும், ஐயா செத்து போயிடுவாங்க. அந்த நேரங்களில் இந்த அங்காளி பங்காளிகள் தான் சகோதரர்கள். அவங்க தான் இந்த அந்த விதவை கைம்பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய முழு உரிமையும் பெறுவாங்க. முழு உரிமையும் பெறுவாங்க. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? சித்துப்போனுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும், சித்துப்போனுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே இதுக்கு தான். இப்போ இந்த புத்தகத்தின் இதில் இந்த வயலுக்கு சொந்தக்காரருடைய வயலுக்கு முதல்ல இந்த அம்மா அனுப்புகிறாங்க. முதல் எங்கே அனுப்புகிறாங்க? வயலுக்கு அனுப்புகிறாங்க, கதிர் பொறுக்க அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த அம்மா தெய்வதீனமாக இவருடைய வயலுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்த உடனே அங்கே இவங்களுக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும். அது ஆண்டவருடைய கிருபையை நம்ம அதில் பார்க்க முடியும். இது என்னன்னா, ஆண்டவருடைய அன்பு, கிருபை, இரக்கம் இவர்கள் ஒவ்வொன்றும் இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்குற முக்கியமான காட்சிகள். ஸோ அந்த நாட்களில் யூதர்கள் யூபிலி பண்டிகைன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. 50 வருஷத்துக்கு ஜூப்ளிங்கிறது யூபிலிம்பாங்க. இந்த ஜூப்ளி அந்த யூபிலி கொண்டாடும்போது இந்த அங்காளி பங்காளிகளுக்குள்ள கொடுத்த பூமி இருக்கு இல்லையா, அதை அவங்க திருப்பி வாங்கிக்கலாம். முதல்ல எவ்வளோ விலை கொடுத்தாங்களோ அதே விலைக்கு வாங்கிக்கலாம். ஒருத்தர் அடிமையாக போனால் காசு பணம் இல்லாமல் வெளியே வந்துடலாம். அந்த இதை விடுதலையின் வருஷம், அதான் விடுதலையின் வருஷம், விடுதலையின் ஆண்டு, 7வது ஆண்டு. ஆமாம். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரூத் என்ற இந்த பெண் மூலமாக உலக இரட்சகராக வெளிப்பட்டார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பங்காளி உரிமையாக மாறுகிறார். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சங்கடங்கள், எல்லா விதமான சந்தோஷங்கள், இவள் எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு, தயவு, இவைகள் இந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய அன்பு, தயவை இந்த புத்தகத்திலிருந்து பார்க்க முடியும். இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சில பாடங்கள் உண்டு. ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் நம்ம அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த வகையான பாடங்களில் இந்த புத்தகத்தில் தேவன் முதலாவது பஞ்ச காலத்தில் நம்ம ஆதரிக்கிறோம். முதலாவது தேவன் பஞ்ச காலத்தில் ஆதரிக்கிறவர். அதை தேவன் தேவலை சந்திக்கிறார். தேவன் தேவலை சந்திக்கிறார். பஞ்ச காலமானாலும் சரி, பஞ்சமில்லாத காலமானாலும் சரி, நமக்கு தேவை என்று ஒன்று வரும்போது அந்த தேவைகளை அவர் சந்திக்கிறார் என்பது மிக முக்கியமானது. பஞ்சகாலத்தில் உயிரோடு சங்கீதத்தில். ஆமாம். இப்போ ரூத்துடைய வாழ்க்கையில் சரீர பிரகாரமான அல்லது உடல் பிரகாரமான எல்லா தேவைகளையும்
இங்கே சந்திக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். உணவு, உடை, உறைவிடம், வாழ்க்கையில் துணை. வாழ்க்கையில் துணை நீங்கள் சொன்னது பாதுகாப்பு. மனிதர்களுடைய கண்களிலே தயவு, மனிதர்களுடைய கண்களிலே தயவு போன்ற எல்லா விதமான காரியங்களையும் தேவன் இந்த புத்தகத்தின் மூலமாக சந்தித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த பெண்மணி நம்ம ஏற்கனவே படித்தது போல 10 தலைமுறைக்கும் என்ன செய்யக்கூடாது? 10 தலைமுறைக்கும் சபைக்குள்ள வரக்கூடாது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் என்னன்னா, அந்த சபையை நிறுவனர் இருக்கார் இல்லையா, சபையை நிறுவனரே இந்த அம்மாவுடைய காலில் தான் வந்தார். நீங்கள் வம்சங்கிறீங்க, நான் கால்னு சொல்கிறேன், அவ்வளோ வித்தியாசம். இந்த அம்மாவுடைய அந்த அந்த வம்சத்தில் அந்த காலில் வர்றாங்க. ஆக யார் சபைக்குள்ளேயே வரக்கூடாதோ அவர்கள் மூலமாகவே சபையை நிறுவனர் வந்துட்டார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை முறிக்கிறார். ஆமாம். ஸோ புறஜாதியினு யாரையும் தள்ளாதபடி இயேசு அனைவரையும் அரவணைத்து சேர்த்துக் கொள்கிறார். அந்நியர், புறஜாதி, பிற இனம் என்று யாரையும் ஆண்டவர் தள்ளாமல் அனைவரையும் ஆண்டவர் அரவணைத்து சேர்த்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் சேர்த்துக்கொள்கிறார். வருத்தப்பட்டு பாருங்க மக்களோட, நீங்கள் எல்லாரும் பாவியாக இருக்கலாம், பரிசுத்தவானாக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், புறஜாதியாக இருக்கலாம், அகஜாதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படியாதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் எங்களிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் எங்களிடத்தில் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இது முதல் பகுதி. தேவன் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அரவணைக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். அனைத்தையும். நகோமி ரூத்துடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் வேதனை, ஆனால் முடிவு இன்பம். கதை புஸ்தகம் படிச்சிங்கன்னா துவக்கம் வேதனை, முடிவு இன்பம். கதை புஸ்தகம் படிச்சிங்கன்னா பொதுவாக ஆங்கிலத்தில் இந்த கதை முடிக்கும் போது என்ன எழுதுவாங்க? Thereafter they lived for long years happily. They lived happily forever அப்படின்னு எழுதுவாங்க. தமிழில் எழுதும்போது அதற்கு பிறகு அவர்கள் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு. அதே போல கஷ்டங்கள் மத்தியிலே, நஷ்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கடின பாடுகள் மத்தியிலே இந்த புத்தகம் தொடங்கி இருந்தாலும் முடிவு ஆசீர்வாதமாகவே இருந்தது. பாருங்களேன், இந்த அம்மா இந்த நகோமி சொல்கிறாங்க, மனசுடஞ்சி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் நகோமின்னு கூப்பிடாதீங்க. ஏன் நகோமின்னு கூப்பிடாதீங்க? நகோமின்னு என்ன? இனிமே ருசி, தேன். நான் அப்படி அல்ல. நான் என்னை நீங்கள் என்ன கூப்பிடும்? என்னை கசப்பு நிறைந்தவள் என்று அழையுங்கள், என்னை மாறான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா பழி யார் மேலே தூக்கி போடுறாங்க பாருங்க, ஆண்டவர் மேலே தூக்கி போடுறாங்க. சர்வ வல்லவர் யாரு? சர்வ வல்லவர். இந்த அம்மா போகாமல் இருந்தா இந்த நடத்திருக்குமா தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த அம்மா சொல்றாங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் இங்கிருந்து போகும்போது நிறைவாய் போனேன். நான் நிறைவாய் போனேன். கர்த்தர் இப்பொழுது வெறும் கையாக என்னை கொண்டு வந்தார். கர்த்தர்
என்னை சிறுமைப்படுத்தினார். போனதுக்கு தண்டனை கர்த்தர் என்னை உண்மைதான், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். 1ஆவது அதிகாரம் 10வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம் படித்து பாருங்களேன். அதுங்க அப்படி தான் வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 20வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், சரி 21வது வசனம், 1வது அதிகாரம் 20, 21 வசனங்களில் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க? ஒரே புலம்பல், நான் நிறைவாக போனேன்ப்பா, கை நிறைய காசோட போனேன், கை நிறைய காசோட போனேன், மன நிறைய மக்களோட போனேன். 20, 21 கேளுங்க. நம்ம சொல்றது கை நிறைய காசோட போனேன், மன நிறைய மக்களோடு போனேன், என் கூட துணையாக என் கணவரோடு போனேன். இப்போ நான் தன்னந்தனியாக வந்து நிற்கிறேன். எல்லாம் போயிடுச்சு, காசு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, உறவு குறைஞ்சிச்சு, பிள்ளைகள் கணவன் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்க பின்னால், ஆமாம் நீங்கள் படித்த பகுதி படிக்குமா, நீங்கள் படிக்கணும்னு வரும்போது நான் கேட்கக்கூடாது. அப்போது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் 20, 21 1ஆம் அதிகாரம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவரன் கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நீங்கள் நகோமின்னு சொல்லாதீங்க, தயவுசெய்து இன்னிலிருந்து என் பேரை மாற்றுங்க, என் பேரை இன்னிலிருந்து தயவுசெய்து மாற்றுங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் மாறா மாறா மாறான்னு கூப்பிடுங்கன்ட்டாங்க. நம்ம மாறான அர்த்தம் வேற, இந்த மாறான அர்த்தம் வேற. ரைட். இதுவே இப்போ இதே அம்மாவை கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மக்கள் எப்படி அழைக்கிறாங்கன்னு பாருங்களேன். 4வது அதிகாரம் 14, 15 வருஷங்கள் படிங்களேன். 16. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டார்கள் இப்போ முதல்ல என்ன இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த குழந்தைய மடியில் வைக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பிறந்த இது பிறகு குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி மடியில் வச்சு கொஞ்சறாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க கேளுங்க, என்னன்னு சொல்றாங்க. நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி. யாருக்கு ஆண் குழந்தை பிறந்தது? தலைமுறையில யாருக்கு உண்மையில குழந்தை பிறந்தது? ரூத்துக்கு பிறந்தது. இப்போ ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. முன்னால இந்த கிலியோனும் மகனும் பிறந்தது அப்படி சொன்னாங்களா தெரியல, அப்படி சொன்னாங்களா தெரியல. இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஒருவேளை அவன் நோஞ்சனா பிறந்ததுனால நோஞ்ச இந்த அம்மா பாவம் என்ன பண்ண போகிறாங்களோ இதுக்கு பிறகு இந்த பையன் வச்சுக்கிட்டு அப்படின்னு அழுதுட்டு போயிருந்துருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நகோமிக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நகோமிக்கு இப்போ ஒரு ஆண் குழந்தை படிங்கம்மா. ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஒபேத் என்று பெயரிட்டார். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். சூப்பர் சூப்பர். 17வது வசனத்தையும் சேர்த்து படிங்களேன். 17. அயல் வீட்டுக்காரர்கள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதுக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். 17வது வசனமா? 17. சரி. இப்போ இந்த புத்தகத்தில் உண்மையாகவே ஒரு குடும்பத்தினுடைய முழு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இது அன்பு முக்கியம், தலை தூக்கி இருக்கிறது அன்பு. ஒரு மாமியார் எப்படி மருமகிட்ட நடந்துக்கணும், மருமக மாமியார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற பாடத்தை இந்த புத்தகத்தில் தான் படிக்கணும். நிறைய சினிமா பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். நாடகங்களையும் சினிமாக்கள்லையும் என்ன வருது, மாமியார் வந்தால் மருமக ஒரு மாதிரி பண்ணுறது, மருமக வந்தால் மாமியார் ஒரு மாதிரி பண்ணுறது எல்லாம் பார்த்துருக்கோம்.
சார், கொஞ்சம் இருங்க சார், சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். சில வேளைகளில் மாமியார் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா மருமகள் வீட்டுக்குள்ளே ஏற்றுறதில்ல, நாட்டம் பிடிச்சவங்கன்னு எங்கே உட்கார வச்சுருவாங்க, வாசலில் உட்கார வச்சுருவாங்க. சில வேளைகளில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கியும் வச்சுருவாங்க. இப்போ இந்த நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன் கொஞ்ச நாளாக. இந்த ரீல்ஸுலாம் சிலதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிறதில்ல, வேறு எங்கேயும் நடக்கிறதெல்லாம் போடுறாங்க. மாமியார் மருமகள் வயசானவங்கள எப்படி பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்காதீங்க, சும்மா அப்படி பார்க்கும்போது தான் விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த நாட்களில் இந்த நகோமியை போன்று ரூத்தை போன்று வாழ்ந்தோம்னா எந்த குடும்பத்தையும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குடும்பத்தில் போன வருஷத்தில் நடந்தது. இந்த அம்மா 2வது தரமாக போனாங்க ஒரு ஐயாவுக்கு. ஐயா இறந்து போனாங்க. அந்த ஐயா இறக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன இடம்லாம் கொடுத்துருந்தாங்க எதிர்காலத்துக்காக. அப்புறம் ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த மகனுங்க 3 பேர், மருமகள் 3 பேர். இவங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த அம்மாவை நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா வீட்டை விட்டு இறக்கி விட்டாங்க. இப்போ போன வாரம் அந்த அம்மா இறந்து போனாங்க. போன வாரம் இறந்து போனாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி வச்சு விட்டு இறக்கி விட்டாங்க. இப்போ இவங்க வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இறந்து போனாங்க. ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் இறந்து போனாங்க. உடனே வந்து அன்பு அப்படியே பொங்கி வந்து அந்த அம்மாவுடைய உடலை கொண்டு போய் அவங்க ஊரில் வச்சு ஊரெல்லாம் கூட்டி திரட்டி அந்த அம்மா சாகும்போது நிறைய அது இது செய்து என்ன எல்லா ஊர்க்காரங்களை தான் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இது பண்ணாங்க. உயிரோடு இருக்கும்போது கஞ்சி தண்ணி கொடுக்குது. எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த யூனியன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, பஞ்சாயத்து யூனியனில். அவரோட அப்பாவை ஒரு பழைய பாத்ரூம் இருக்குது, அதில் ஒரு பழைய கிழிஞ்ச பாயில் போட்டு பழைய ஒரு கிழிஞ்ச போர்வையை கொடுத்து படுக்க வச்சுருந்தாங்க. சாப்பாடே கொடுக்காது. நான் சொல்லுவேன், டெய்லி வந்து ஒரு நேரம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கணும், உங்களுக்கு எதாவது பைசா வேணும்னா எங்கிட்ட வாங்க தரேன். கண்ணு காணாமல் ஆகிட்டு இந்த கண்ணாஸ்பத்திரியில் கொண்டு கண்ணாடி வச்சு சாகுற வரைக்கும் எங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ இப்போ ஊரில் பேர் இருக்கணும் அப்படின்னா செத்து போன பிறகு அவங்களுக்கு பெரிய இது பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க, அந்த இதை சொல்லலை. உயிரோடு இருக்கும்போதே நல்லா பாருங்கிற கருத்து தான் இந்த புத்தகம் சொல்லுது. என்னாச்சு? நல்லபடியாக அடக்கம் பண்ணாங்க, நல்லா அடக்கம் பண்ணாங்க, ஊருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இல்லை ஊருக்கு இல்லை சொத்துக்காக வேண்டி அப்படி பண்ணியிருக்காங்க. சொத்துக்காக அது கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் மாமியாரை நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்துகிற 3 மருமகளும் என்ன மகன்களும் பொண்டாட்டி பேச்சு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வேண்டியதான். ஸோ இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் அறியக்கூடியது என்னவென்றால், எந்த மாமியாரையும் எந்த மாமனாரையும் எந்த மருமகளும் நன்றாக கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நெறியை படித்திருக்கிறது. சரியா? அதனாலதான் மருமகளுக்கு பிறந்த குழந்தையா யார் பிறந்த குழந்தையா சொன்னாங்க? நகோமி பிறந்த. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சொந்த பிள்ளைக்கும் கூட பிறக்கலை, இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தை இருக்கு, இன்னொரு சொந்தக்காரருக்கு பிறந்த குழந்தை. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மதிப்பு மரியாதையும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது இவங்களுடைய அர்ப்பணத்தை பார்க்குறோம். ஆச்சுங்களா? எல்லாத்துக்கு முன்னால் இவங்களுடைய உண்மையான அன்பை பற்றி பார்க்கும்போது, மாமியார் மருமகளுடைய உண்மையான அன்பு இந்த இவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வு மூலமாக தெரியுது. நிறைய ஆலோசனை சொல்கிறாங்க. யார்? மாமியார் மருமகளுக்கு, மருமகளும் மாமியாருக்கு நிறைய ஆலோசனை சொல்கிறாங்க.
கீழ்ப்படுகிறாங்க. கீழ்படிதான். நிறைய ஆலோசனை சொன்னாங்க. மாமாவோட மாமியார் நீங்கள் வீட்டில் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன், நான் போய் செஞ்சுட்டு வரேன், நீங்கள் வீட்டில் இருங்கன்னு. இந்த அம்மா தான் எதை எதுக்கு போகிறாங்க? கதிர் பொறுக்க போகிறாங்க. இப்போ கதிர் பொறுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, இஸ்ரவேல் மக்கள் பைபிள் படி என்ன செய்யக்கூடாது? முழுமையாக அறுக்கக்கூடாது. முழுமையாக அறுக்கக்கூடாது. இப்போது இந்த கதிரெல்லாம் இப்படி பிடிப்பாங்க மொத்தமாக. ஏன் கதிர் அறுக்குன்னு தெரியும் இல்லையா? மொத்தமாக பிடிச்சி அப்படி அறுப்பாங்க. 1-2 இது இருந்தாலும் திரும்ப அப்படி பிடிச்சி நல்லா எல்லாம் ஒரு கட்டை வர்ற மாதிரி வச்சு அறுப்பாங்க. இது அப்படி இல்லை, சும்மா போய் அப்படி பிடிச்சி அறுத்துட்டு வந்துடும். மீதி அங்கே வேணும்னே விட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. இன்னொன்று, சில வேளைகளில் அப்படி அறுக்கும்போது சிலதெல்லாம் விழுங்கிறத சிலரும் தேடி எடுத்து போடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இது. சரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சின்னதில் இருக்கும்போது எங்கள் ஊரில் கிழங்கு எடுப்பாங்க. கிழங்கு எடுத்தால் பின்னாலேயே ஒரு கூட்டம் போவாங்க, பெரிய கூட்டம். அந்த பெரிய கூட்டம் போகும்போது அவங்க பின்னாலே கொத்திட்டே போவாங்க. இவங்க கொத்தி முடிச்சு எடுத்து தனி வச்ச பிறகு கொத்திட்டே போவாங்க. அங்கே பூமிக்கு அடியில் கிடக்கிற அந்த கிழங்கு, நீங்கள் சொன்ன அந்த வெட்டுக்கிழங்கு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அது அப்புறம் நல்லா ஓ, நீங்கள் எடுத்துருக்கீங்களா? ஓ சரி. அப்போ யாரும் இங்கே வர போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் உள்ள இந்த ஊர். அதனால் ஆமாம், கேரட்டு கிழங்கு போனது வந்ததெல்லாம் இருக்கும். கரிசனையை பார்க்கணும், ஏழைகளுக்கான ஒரு கரிசனையை பார்க்கணும். சரி, இப்போ இந்த அம்மா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை நம்ம இந்த புத்தகத்திலிருந்து வாசிக்கலாம். என்ன அறிக்கை? இந்த நகோமி ரூத் சொன்ன ஒரு இது. ஓர்பா என்ன சொன்னான்? விட்டு போயிட்டாங்க. ஓர்பா என்ன சொன்னான்? 13வது வசனத்தில் 1:13 அவர்கள் பெரியோர்களாக மட்டும் புருஷர்களுக்கு வாழ்க்கப்படாதிருக்கும்படிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களா? அது கூடாது. என் மக்களே. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. என்னென்னா, ஊருக்கு போனால் யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை இருந்திருக்கு. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படியே ஒரு வேளை குழந்தை பிறந்தால், அது ஆண் குழந்தையாக இருந்தால், அது குழந்தை வளர வரைக்கும் நீ காத்திருக்க முடியாதுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது இங்கே சொல்கிறாங்க, மக்களே, என் மக்களே. பாருங்கள், அது முக்கியமான வார்த்தை. என் மக்களே, என் மருமக்களேன்னு சொல்ல, என் மக்களே, என் பிள்ளைகளே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருந்ததினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த துக்கம் இருக்கிறது. உங்களை பற்றி உங்களை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா பேச்சை கேட்டு 2 பேரும் அழுகிறாங்க. யார்? ரூத்தும் மாமியாரும் சேர்ந்து ஓன்னு அழுகிறாங்க. அவங்க புருஷன் இருந்த போது கூட இப்படி அழுதுருப்பாங்களான்னு தெரியல. ஓன்னு அழுகிறாங்க. அப்புறம் அழுது பிறகு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ஓர்பா என்ன செய்கிறான்? எழுந்து தன் மாமியாருக்கு முத்தம் போட்டு, சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போங்கன்றாங்க. நீங்கள் சந்தோஷமாக உங்கள் ஊருக்கு போயிருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போயிருங்க. அழுத பிறகு ஆனால் ரூத் என்ன செய்கிறா? அப்படியே இருக்கிறா. அப்போ இந்த அம்மா தான் என்ன சொல்கிறாங்க? ஏம்மா நீயும் போயிடும், சகோதரி போயிட்டா என்ன, நீயும் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? 16வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நான் என் பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான வசனம். ரூத் என்ன சொல்கிறாங்க?
உங்களை பின்பற்றாமல் நான் உங்களை பின்பற்றாமல் உங்களை விட்டு திரும்பி போவதை பற்றி என்னோடு இனி பேச வேண்டாம். என் கூட நீ அதை பற்றி பேச வேண்டாம். நீ வீட்டுக்கு போ அப்படின்லாம் சொல்லாதீங்க. இனி பேசக்கூடாது. ஒரே கட்டளை, டோன்ட் டாக் டு மீ. இனி இந்த மாதிரி வார்த்தை வச்சு என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அந்த முக்கியமான வார்த்தை, நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே நான் தங்குவேன். உங்கள் ஜனம் வேறு, என் ஜனம் வேற இல்லை. உங்கள் ஜனம் வேற, என் ஜனம் வேற இல்லை. சொல்லிட்டு சொல்லுங்க, உன் தேவன் தான் இங்கே இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுடைய கடவுள் என் கடவுள். உங்கள் கடவுளை விட்டு பிரியப்பட்டேன். இப்போது இந்த அம்மா இந்த யெகோவா தேவனை பற்றி இந்த நகோமி மூலமாக கேட்டிருந்தாங்க. இந்த அம்மாவுடைய முற்பிதாக்கள் இந்த யெகோவா தேவனை நம்பினவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த யெகோவா தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். இப்போ நகோமி மூலமாக ஓர்பாடும் சரி, ரூத்தும் சரி, இஸ்ரவேலின் தேவனை பற்றி அறிவு பெற்றிருந்தார்கள். அது எது வேர் பிடிச்சிருந்தது, வேர் பிடிக்காது ரெண்டு ஆயிடுச்சு. இப்போ தேவனை பற்றி அவர்கள் அறிந்ததுனால இந்த நல்ல தெய்வத்தை விட்டு நான் எப்படி போவேன் அப்படிங்கிறதுனால, உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். அப்படின்னா நீங்கள் எந்த ஊருக்கு போய் அந்த ஜனங்களோடு தங்கியிருக்கீங்களோ அவங்களே நான் எனக்கு சொந்த ஜனமாக சொந்தக்காரன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் இந்த இதுலேயே முக்கியமான இது. அத்தோட ஒரு படி இன்னும் ஏறி போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேளை பிரிகிற சூழ்நிலை வந்தால் அது எப்போ வரணும் தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆச்சு, காட்சி ஆயிடுச்சுங்கிறதுனாலே வரக்கூடாது. சாவு மட்டும்தான் உங்களை எண்ணியும் பிரிக்கணும். சாவு மட்டும்தான் உங்களை எண்ணியும் பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்துவ கல்யாணத்தில் போனீங்கன்னா அங்கே இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க, மரணமே இல்லாமல் பிரிக்கக்கூடாது. ஸோ சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, வேற ஏதாவது ஒன்று நம்மளை பிரிச்சிச்சின்னா வேற ஏதாவது ஒன்று நம்மளை பிரிச்சிச்சின்னா அதுக்கு யார் பொறுப்பெடுக்கணும்? கர்த்தர் நம்ம பொறுப்பெடுக்கணும். என்ன அது மாத்திரம் இல்லை, அதுக்கான காரணத்தை கர்த்தர் விசாரித்து கர்த்தரை தகுந்த பதில் செய்யணும். ஒருவேளை நான் பணக்காரனாகி, ஒருவேளை இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நான் வசதியோடு வாழ்ந்து நான் வேற கல்யாணம் பண்ணி குழந்தை மக்களெல்லாம் பெற்றெடுத்து உன்னை நான் என்ன செய்யக்கூடாது? முற்றக்கூடாது. அல்லது நீங்கள் போன இடத்துல அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, இந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு, இப்படிப்பட்ட பொண்ணு, நம்ம இதுக்கு வரக்கூடாது, நமக்கு அந்த நம்ம சடங்கு சாஸ்திரத்துக்கு அது உட்படக்கூடாதுன்னு சொல்லி தள்ளவும் கூடாது. அப்படிதான் நடக்குது. இப்போலாம் ஆணவ கொலை எங்கே நடந்தது பைபிளில்? முதல்ல பைபிளில் ஒரு ஆணவ கொலை நடந்தது கல்யாணத்துக்காக. கல்யாணத்துக்கு வேண்டி ஒரு ஆணவ கொலை நடந்தது. இப்போ ஆணவ கொலை என்ன? என் பொண்ணு உனக்கு தர மாட்டேன், உன் பொண்ணு எனக்கு வேண்டாம், உன் பையன் எனக்கு வேண்டாங்கிறது தானே. சூப்பர் சூப்பர் சூப்பர். யாக்கோபுடைய தீனா. சூப்பர் 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 சூப்பர். அவருடைய சகோதரர்கள் வந்து அவர் கொலை பண்ணிட்டார்.
சரி. அந்த மாதிரி ஆணவ கொலை கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்கே? இஸ்ரவேலில். நீ இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்லி கொலை கூட பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்தாலும் கூட இன்னொன்னு அந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்த பின்னால நகோமிக்கு ஒரு ஆறுதலாவும் ஆண்டவர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரி, அதெல்லாம் பேசிட்டோம். அந்நிய பெண்ணை அவங்க ஏற்றுக்கொள்ளணுமேம்மா. ஊருக்கு போனா இப்போ இந்த ஊரில் சரி, வழி எல்லாமும் சரி. ஊருக்கு போனோடனே வாசலில் நிற்கிறவங்க, இது யாரு, என்ன இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்க அப்படி கேட்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க கட்டாயம். எஸ்தர் ஒரு ஃபிலிம் பார்த்தோம் பத்தி, இந்த ரூத்துன்னு. அதுல பார்த்தா இந்த பொண்ணு சட்டத்திட்டங்களை, அவங்களோட மோவாபிய சட்டத்திட்டங்களை ஃபுல்லா படிச்சு அதுல கற்று தெரிந்து ஒரு இதுல இருக்கிற மாதிரி அதெல்லாம் சினிமா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். அதெல்லாம் சினிமா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். அதுக்காக சொல்ல. இப்போ நான் சொல்றது அந்த கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அம்மா அந்த பொண்ணை அந்த ஊருக்குள்ள நான் பெத்லகேம் கூட கொண்டு போகும்போது அந்த ஊரார் எப்படி அந்த அம்மா வரவேற்றிருப்பாங்க? இல்ல குற்றப்படுத்திருப்பாங்க அந்த இடத்துல. யாரும் இந்த காலத்துல இப்படி இருக்காங்க, அந்த காலத்துல சொல்லுவேன். அது கிராமம் போது ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போதான் அந்த அம்மா சொல்றாங்க அதை பற்றி. இது இப்போ இந்த போவாஸ் மூலமாக ஆண்டவர் இப்படி தான் மீட்பார் என்கிற கருத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நகோமியுடைய ஆலோசனை ரூத் 3வது அதிகாரம் 1-4 வரைக்கும் படிக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் படிக்கிறோம். ரூத் 3:1-4 வரைக்கும் நம்ம நகோமி ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அந்த ஆலோசனைக்கு நம்ம அப்படியே கீழ்படுகிறாங்க. பாருங்கள், என்ன செய்யணும். இந்த அம்மா பகலில் எங்கே போயிருக்கு? வயலுக்கு போயிருக்கு. இப்போ சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே இன்னார் வயலுக்கு போயிருக்குன்னு சொல்லுது. 2-3 நாள் கழிச்சு தான். இது 2-3 நாள் கழிச்ச பிறகு தான், அன்றைக்கி ராத்திரி இல்லை. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்றைக்கே போயிருந்தால் இதெல்லாம் இந்த நாளுக்கு நடக்குமான்னு தெரியாது. 2-3 நாளைக்கு கழித்து தான் நம்ம ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ நம்ம யோசனை பண்ணியிருந்திருக்காங்க, ஞானமாக யோசனை பண்ணியிருக்காங்க. என்ன, ஏன் மருமகளுடைய வாழ்க்கைக்கு நான் ஏதாவது பாதுகாப்பு செய்ய வேண்டாமா? அப்படின்னா இந்த அம்மாவுக்கு அடுத்து இப்படி மீட்கக்கூடியவங்க யார் இருக்காங்கன்னு யோசனை பண்ணியிருப்பாங்க. ஊரில் பலரும் பலது சொன்னாலும் இவர் ஒத்துக்கிட்டாரு. யார்? மருமகள். போவாஸ் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. போவாஸ் இந்த ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், ரொம்ப அழகான வார்த்தை. எப்போ அந்த அம்மா பொறுக்கிட்டு இருக்கும்போது, இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்காக அரிகளை சிலதை சிந்து விடுங்கள், அதுக்கு அவரை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அது வேண்டாம், அதுவும் இல்லை. அதுக்கு முன்னால் 2வது அதிகாரத்தில் மகளே பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போக வசனையா. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் 12வது சொல்றீங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அதான் முக்கியமானது வந்து 12வது வசனம் தான். உன் செய்கைக்கு தக்க பலனை, செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பாருங்க, அதுக்கு முன்னால் இந்த போவாஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த ரூத்தை பற்றி விசாரிச்சிருக்கிறாரு பாருங்களேன். இந்த மாதிரி செய்கை என்ன, நாங்கள் 2 பேரில் ஒருத்தர் போயிட்டாங்க, நான் ஒருத்தர் திரும்பி வந்திருக்குங்கிற அந்த வரலாறு அவருக்கு தெரிஞ்சு வந்திருக்குல்ல.
தெரிஞ்சு அந்த 12வது வசனத்துக்கு ரொம்ப முக்கியமான இருக்கணும். உன் செய்கிற பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஆசீர்வாதம் பலனும் கிடைப்பதாக. இதுதான் முக்கியம். ஸோ அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறோம். 11-12 அவர் விசாரிக்கிறவர் இருக்காரு. 12 வந்துட்டு ஆசீர்வதிக்கிறவர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதை பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக இதில் இந்த அம்மா 3வது அதிகாரத்துக்கு தான் ஆலோசனை சொல்கிறாங்க. என்னென்னு இப்போ இதுக்கடையில் 2-3 நாள் கழிஞ்சு போயிருக்கும். 3வது அதிகாரத்துலன்னு சொல்கிறாங்க, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கும்படி. அந்த அம்மாவுடைய யோசனை பாருங்களேன். ஏன் சுகத்தை நீ அக்கறைப்பட்ட, இப்போ நான் உன் சுகத்தை பற்றி அக்கறைப்படுறேன். நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ இருப்பேனோ. கேள்வி, நான் சும்மா விட்டுருவேனா? நான் சும்மா விட்டுருவேனா? நீ போவாசன் வேலைக்காரிகளோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இப்போ இந்த அம்மா போவாசை யாருன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு முன்னால் போவாஸ் யாருன்னு நமக்கு தெரியுமா? ரூத்துக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ போவாஸ் வந்து இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு போவாஸ் அதுக்கு முன்னால் ரூத் வந்து விஷயத்தை தெரிஞ்சு அவங்கள விசாரிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த அம்மாவுடைய தியாகமும் தெரிய வந்துச்சு. இப்போது சொல்லிட்டு அவர் நமக்கு உறவின் முறையார். அதனால் இன்னைக்கு ராத்திரி என்ன செய்வார்? அவர் காவலுக்கு வருவார். எங்கே? களத்து மேட்டுக்கு காவலுக்கு வருவார். காவலுக்கு வரும்போது நீ என்ன செய்? குளிச்சு வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசி அந்த களத்துக்கு உடைகளை மாற்றிக்கொண்டு, எந்த உடை? தோட்டத்துக்கெல்லாம் போன உடை இல்லை, உடைகளை மாற்றிக்கொண்டு நீ அந்த களத்துக்கு போ. அந்த மனிதன் சாப்பிட்டு குடிக்கிற வரைக்கும் பொறுமையா அவன் கண்ணுக்கு தென்படாது. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டோன்னே இந்த மயக்கம் தொண்டர்மன் தூக்கம் வந்துடும், தூங்கிடுவார். அவன் படுத்து கொண்டிருந்த அந்த நேரம் பார்த்து, அவன் எங்கே படுக்கணும்னு பார்த்து, அவன் காலடியில் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை என்னதென்று அவன் உனக்கு சொல்வான்னு சொல்கிறான். ரொம்ப தியாகமான ஒரு வாழ்க்கைங்க. கஷ்டமாக இருக்காது, கஷ்டமான யார் கண்ணுக்கு படாமல் இருக்கணும். என்ன வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த பொண்ணு இந்த நேரத்துக்கு எங்கே போகுது? கிராமம். எந்த இடம்? கிராமம். இந்த நேரத்துக்கு இந்த பொண்ணு என்ன அலங்கரிச்சுட்டு எங்கே போகுது, எங்கே போகுது அப்படின்லாம் ஊரில் பேசியிருப்பாங்க. இப்போது அதெல்லாம் சரி. இன்னொன்று, கிராமங்களில் ஈவினிங் நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சுனோ பவுடர்லாம் போட்டாலே மக்கள் வந்து என்ன செய்வாங்க? என்னடா இது புதுசாக இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ சொல்லுவா. இப்போது அந்த மாதிரியே போகிறா, பார்க்குறா. என்ன 7வது வசனத்தில் கடைசியில் மெதுவாக போய் அவர் கால்களில் மூடி இருந்த அந்த போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டார். தூங்கலை. மனசெல்லாம் பட்டு தந்தி அடிச்சுட்டு இருந்திருக்கும். பயங்கரமாக தந்தி அடிச்சுட்டு இருந்திருக்கும். ஏன்னா அவரே அடி உனக்கு வர சொன்ன சொல்லியிருக்கலாம். என்ன பயம். இன்னொன்று, அவர் வந்து சமுதாயத்தில் முக்கியமானவர். அவர் பேர்லேயும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. என்னடா இவர் இந்த மாதிரி செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கணும்னு யாரும் சொல்லவும் கூடாது. இதெல்லாம் பல விதமான பிரச்சனை. அப்போது ஆதி ராத்திரியில் அவன் புரண்டு படுக்கும்போது தன் கீழே யாரோ ஒரு பொம்பளை படுத்துருக்கிறான். அப்போது
அரண்டு போயிட்டாரு. அரண்டு போயிருக்கான் பாருங்க. அரண்டு பயந்து பயந்து அரண்டுன்னா பயந்து பயந்து போய் நீ யாரு ஏன்னா இப்போ தோட்டத்தில் இருக்கிற கலப்பு வீட்டில் இருக்கிற லைட் இருக்காங்க டார்ச்சர் அடிச்சிருக்கலாம். டார்ச்சர் இல்லையே. ஸோ இப்போது அந்த மனுஷன் கேட்குறோம், நான் உமது அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாண்மை சுதந்திரவாளியாய். இப்போ பாருங்க, நம்ம ஞானம் சொல்றாங்க. இப்போ இந்த அம்மா அந்த துணியை தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த அம்மா குளிரில் தான் படுத்துருக்கு. நல்லா பார்க்குங்க, இந்த அம்மா எதில் படுத்துருக்கு? குளிரில் படுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐயா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் போர்வை என் மேலே விரிச்சிருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது இந்த இதில் வந்து இந்த நகோமியுடைய ஆலோசனை வந்து போவாசை வசீகரம் பண்ணுறதுக்கான ஒரு செயலாக கருதக்கூடாது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே சொன்னது போல் காலடியில் படுத்து கிடக்கிறத மரியாதையாக கருதுனாங்க. விசேஷமாக வேலைக்காரங்க இந்த மாதிரி படுத்திருப்பாங்க, எஜமானுடைய பாதத்தில் படுத்திருப்பாங்க. நம்ம நாய் நம்ம பாதத்துக்கு கீழே உட்காந்து படுத்துக்குதுல, அந்த மாதிரி படுக்கிறத இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே உறவு முறை இருக்கிறது, அதனால் செய்கிறாங்க. அது மாதிரி நடக்குது. நம்ம கீழ்ப்படுகிறாங்க, அதுதான் முக்கியம். கீழ்ப்படின பிறகு அந்த ஐயா அவசர அவசரமாக என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன அந்த ஐயா சொல்கிற, மகளே நீ பயப்படாத, வாலிபர்களின் பிறகு போகாதிருக்கிறான், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அப்போ இந்த அம்மா அப்போ இந்த ஊருக்கு வந்து எத்தனை மாதம் இருந்திருக்கும்? குறைந்தபட்சம் 1 மாதமாக இருந்திருக்கும். அந்த 1 மாதத்தில் யார் பணக்காரர், யார் ஏழை, அழகான வாலிபர்கள் யார், கொடுமைப்படுத்துகிறவங்க யாருன்னெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சின்ன கிராமம் தானே, சின்ன கிராமம். யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட யாரை ஒருத்தர் கூட செட் பண்ணாமல் நீ இங்கே வந்திருக்கியே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இந்த அம்மா சொல்லியிருக்கலாம், எங்கள் மாமியார் தான் இங்கே என்னங்க அனுப்பி வச்சாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா 2 பேருக்கும் பயம் இல்லை. ஏன்னா சமுதாயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப எடுக்கலாமே. அதாவது அந்த ஐயா சொல்கிறாரு பாருங்களேன், என்ன சொல்கிறாரு, இருங்க அந்த 13 கடைசியில் பாருங்களேன். இல்லை கடைசி பகுதியில் விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றார். கடைசி வசனம் 13 கடைசி. அப்போ விடியற்காலம் மட்டும் அவள் பாதத்தண்டையிலே படுத்திருந்து களத்திலே ஒரு பெண் வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்பு எழுந்திருந்தான். அப்போ ரொம்ப ஏன் அப்படின்னா 12வது வருஷமா நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். அதெல்லாம் கரெக்ட் தான். அவர் சொல்லிடுறாரு, நீ வந்ததெல்லாம் நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் களத்துக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு போச்சு, எப்படி வரலாம்? கிராமத்தில் அப்படியெல்லாம் கேட்பாங்க, அது எப்படி வரலாம், இவர் எப்படி அனுமதிக்கலாம், இவர் ஏன் கூப்பிட்டு வரணும், இந்த அம்மா வந்தாங்களும் இல்லை, இவர் தான் கூப்பிட்டு வந்துருக்கிற மாதிரி எப்படி கூப்பிட்டு வரலாம்லாம் பேச்சு வரும். அப்போது ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியறதுக்கு முன்னால் சத்தம் இல்லாமல் நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மடமடா நீ போகிற விரும்பமா அப்படின்னு சொல்லி அதில் இதெல்லாம் கொடுத்து 6 படி அளந்து கொடுத்து தூக்கிட்டு வேகமாக போயிருன்னு அனுப்பிடுறாரு. ஸோ மறுநாளில்
என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவரும் வேக வேகமாக எழுந்து அன்றைக்கி களத்தில் வேறு யார்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாரு, மற்ற காரியங்களை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி, இத்தோடு இந்த புத்தகம் முடியுது. தாவீதை ஆண்டவர் இந்த சந்ததியில் கொண்டு வருகிறார். அவருடைய தகப்பனார் தாவீது தகப்பனார் இதுல சொன்னபடி நீ வெறுமனையா உன் மாமியாருக்கு போக வேண்டாம், நீ 6 படி வாக்குறுதி எடுத்துட்டு போகணும். அப்ப அங்க மாமியாருக்கு அவங்களோட இப்படி செய்ய சொன்னாங்கன்றத அவங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? நம்ம இல்லை வெறுமையாக போகணுன்னா நீங்களும் பஞ்சத்தில் இருக்கீங்க, நீங்களும் பஞ்சத்தில் இருக்கீங்க, இதை கொண்டு போய் நல்லா இது பண்ணுங்க, இது என்னோட கிஃப்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். அப்ப அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. நகோமியா இப்ப மருமகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறாங்க. நகோமி சொல்றதுபடி இவ கேட்கிறா, நடந்துக்கிறா, திருமணம் நடக்குது, குழந்தையும் பிறக்குது. நகோமியும் போவாசும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்களா? யாரு? நகோமியும் போவாசும் ஒருவரை சந்தித்து கொண்டாங்க. ஐயா சொந்தக்காரங்க, அதே ஊருக்காரங்க, சின்ன கிராமம். இப்போ உங்கள் தேவஸ்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறேன், உங்கள் வீட்டுக்கு வரவங்க யாருன்னு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதே மாதிரி தான் சொந்தக்காரர் வரும்போது இப்போ நீங்கள் அந்த ஊரில் சொந்தக்காரர் யார் இல்லை உங்களுக்கு சரியா? இப்போ கீழே இருக்கிற அந்த பேர்னா வாசு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த வாசு வீடு இருக்காங்க, அவங்க சொந்தக்காரர் வந்தாங்கன்னு தெரியாதா? 4 நாள் வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா யாரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா என்ன நல்லா இருக்கீங்களா, யார் கூட வந்தது, ஓ அவனா அப்படின்னு கேட்பாங்கல்ல. என்ன இருந்தாலும் அந்த இது இருக்குது தானே, கிராமம் தானே. உங்கள் ஊரை மனசில் வச்சுக்கோங்க, வேற அதிகமான ஊருக்கு போக வேண்டாம். எத்தனை பேர் இருக்காங்க அந்த அந்த உங்கள் ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் இல்லையா அந்த ஊரில் உள்ளவங்க எப்படி பேசிக்குவாங்க தெரியல. அதே தான். சரி, எப்படியும் அந்த இது கிராமத்தில் எல்லாரும் பார்ப்பாங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம், இந்த உண்மையான சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கான். ஆமாம்மா, இதை விட நெருங்கின சுதந்திரவாளி, ஓவாசை விட இன்னும் கொஞ்சம் கூட நெருங்கினவன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், முடியாதுன்னு சொல்ல, அவன் முடியாதுன்னு சொல்லலை, அவன் சொல்கிற வார்த்தைக்கு போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவன் பேர் சொல்லப்படலை, அதனால தான் அவன் பேர் அங்கே சொல்லப்படலை. அந்த வழியே ஏன்னா போவாஸ் சொல்றாரு, அம்மா எனக்கு இதுதான், ஆனா என்னை காட்டிலும் ரொம்ப சொந்தமான ஒருத்தர் இருக்காங்க, அவன் வரட்டும் அப்படிங்கிறாங்க. மூத்தவரா இருக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னும் பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இருந்திருக்கலாம். சொந்த எலிமெலேக்குடைய சொந்த அண்ணத்தனுடைய குடும்பத்திற்கு இருந்திருக்கலாம். இவர் பெரிய பட்சத்து மகனாக கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்குல்ல. அப்போ அங்கே வந்து அவனுக்கு பேர் சொல்லப்படலை. அது மாதிரி அதே போல் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஓய் பேர் ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு அங்கே இந்த ஓய்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இது திருநெல்வேலி பகுதியில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லாடல். திருநெல்வேலி, புதுக்கோட்டை எல்லாமே ஓய் கூப்பிடுவாங்க. ஓய் என்ற பேர் சொல்லி கூப்பிட்டு அங்கே வந்து இல்லை ஓய்னு அவன் பேரையும் சொல்லி கூப்பிடுறோம். நம்ம வந்து இப்போல்லாம் நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடல, ஹலோ தேவராஜ் அப்படின்னு மாதிரி. அப்பொழுது அவன் பட்டணத்துக்கு மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து அங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். பாருங்க, அப்ப அவங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க, தோட்டத்தோட இருந்திருக்குல்ல,
வயல் நிலத்தின் பங்கை. அவங்களுடைய அந்த சொத்துடைய அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷனை இப்போ கொடுக்க போகிறாங்க. என்ன சொல்லுது அப்புறம்? ஆகையால் நீ அதை ஊருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நம்ம ஊரில் இருக்கிற நாட்டாமங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் மூப்பர்கள். கிராமத்து நாட்டாமங்க முன்னால வாங்க. நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனம் இருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். இந்த கிராமத்துல முதல் ப்ரிஃபரன்ஸ் உனக்கு, ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எனக்கு. நம்ம 2 பேருக்குள்ள தான் இது பண்ணிக்கணும், பைசல் பண்ணிக்கணும். இப்போ உனக்கு புரியுமா? அந்த அம்மா இப்போ விற்கிறாங்க. ஏற்கனவே அவங்க இதெல்லாம் ஆயிட்டாங்க, அதனால வித்துட்டு போயிடுறாங்க. அல்லது இங்க இருப்பாங்க. வயல் சொல்றது ரூத் தானே சொல்றாங்க. வயல், உண்மையான வயல், உண்மையான வயல்மா, உண்மையான சொத்து. அம்மா அதான் சொன்னேன், இந்த அம்மா பெரிய பணக்காரி. இந்த அம்மா பெரிய பணக்காரி. போவாஸுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதோ அதே அளவுக்கு சொத்து இருந்திருக்கு. அதனால தான் இந்த அம்மா சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாக போனேன், கை நிறைய காசோட போனேன்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு சொத்து இருக்கு. அந்த சொத்து இருக்கிறதுனால அந்த சொத்தை இப்போ என்ன பண்ண போறாங்க? விற்க போறாங்க. ரூத் இல்லை, ரூத்தை நம்ம எடுத்துக்கூட அடுத்து கீழே தான் அந்த ரூத்தை பற்றி வருது. சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? படிங்க. நீ நகோமியின் கையில் அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே, அதான் முக்கியம், அதான் முக்கியம். வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். இப்போ 2 பேரும் சேர்ந்து நாங்கள் கொடுப்போம். ஏன்னா இப்போ இந்த அம்மாவுக்கும் ரூத்துக்கும் இதில் உரிமை இருக்கு. அதனால மாமியாரும் மருமகளும் சேர்ந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மாமியார் கையிலையும் மருமக கையில் 2 பேர் கையிலும் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை. இவர் என்ன சொல்றாரு? என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு. அப்போ இவருக்கு என்ன சுதந்திரம் இருந்துச்சு? மனைவி. இவருக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? இவருடைய சொந்தத்தை எடுக்கல, விரும்பலைங்கிறாரு. என்ன நீ அப்படி சொல்றாரு? ஏன்னா இந்த அம்மா யாரு? புறஜாதி பெண். அதான் முக்கியம். ஆமா, தீட்டாயிடும். ஆல்ரெடி இவர் மேரிட். அதெல்லாம் வேற சமாச்சாரம். அதெல்லாம் அங்கே சொல்லப்படலையா? கல்யாணம் ஆகலன்னு சொல்லலையா? போவாஸ் கல்யாணம் ஆகலையா? போவாஸ் கல்யாணம் ஆகலையா? போவாஸ்க்கு முன்னால் கல்யாணம் ஆகலையா? ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுதந்திரவாளி தான். ஏன்னா இல்லை, இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் மக்கள் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் முறை. அதனால இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அவங்க சொல்கிறான், உன்னையும் என்னையும் தவிரன்னா நம்ம 2 பேரும் தான் இங்கே கல்யாணம் ஆகாமல் இருக்கோம். ஏன் ஒன்றுன்னா அவங்க வீட்டில் மற்றவங்களுக்கு இருக்க மாட்டாங்களா? இவங்க 2 பேரும் முறை மாப்பிள்ளைங்க. இவங்க 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஒருத்திக்கு மூத்தது கூட இருந்திருக்கலாம். இப்ப போவாஸ்க்கும் அண்ணங்கள் யாராவது இருந்திருக்கலாம். அவங்களுக்கு கல்யாணம் இருந்திருக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் தான் இப்போ கல்யாணத்துக்கு ரெடியாக நிற்கிறவங்க. இப்போ அதனால தான் அவர் வந்து அவரை கூப்பிடுறாரு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்புறம் படிங்கம்மா. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். 2 டைம் சொல்லிடுறான். அப்போ நீ உனக்கு நான் அதை விட்டு கொடுத்துட்றேங்கிறேன். அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க வழக்கப்படி அந்த செருப்பை கட்டி விடுறது.
அந்த செருப்பை கழட்டுறது வந்து ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு காரியம். செருப்பு கட்டக்கூடியது வந்து ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு காரியம். வேண்டான்றதுக்கு ஆமா. அதான் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஊர்ல ஒரு பழக்கமா இருந்தது. அதை உறுதிப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. ஆமாம். 7வது வசனம். மீறுகிறதும் மாற்றுகிறதும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலில் பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. இப்போ என்ன பண்ணுறாங்க, நானே ஷோ கட்டி கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா போவாஸ் அந்த சைடு கட்டியிருக்காரு. பாதரட்சி அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீ அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழட்டி போட்டான். நல்ல வழக்கம் இல்லையா? அப்போ செருப்பு கட்டிடணும். செருப்பு கட்டி விட்டோம்னா இனி சம்மந்தம் கிடையாது. ஆமாம், எந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இனி எதிர்காலத்தில் அவங்க எந்த காரணம் கொண்டும் இந்த இதில் கிளைம் பண்ண முடியாது. அவங்க சொத்துலையோ கிளைம் பண்ண முடியாது. அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. கழட்டி போட்டது. அப்போ 9வது வசனம் முக்கியம். அப்பொழுது போவாஸ் மூப்பர்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி அனைத்து மக்களையும் பார்த்து இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. அப்ப சொத்து இருந்திருக்கு. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலை நிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணு. சாட்சி வச்சு அதான் ரெஜிஸ்டர் பண்றாங்க இப்போ வரைக்கும். ஒளிமுக வாசலில் இருக்க சகல ஜனங்களும் மூப்பரான அவர்களும் அவரை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஒரே ஊருடைய பேர் 2 வருது. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆகக்கடவுது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீ நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்மவேலில் பிரபலமாக கடவுது. யாருடைய பேர் இஸ்ரவேல்ல பிரபலமாகட்டும்? போவாசுடைய பேர் இஸ்ரவேல்ல பிரபலமாகட்டும். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனே பெற்றாளே என்றார்கள். அப்போ போவாசுக்கும் சரி, அவருக்கு பிறந்த குழந்தையும் சரி, யாருக்கு 7 பிள்ளைகளை பார்க்கணும் அதிகமாக இருப்பாங்க?
நகோமிக்கு ரூத். ஸோ இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இவருடைய இந்த நம்மளுடைய தியாகம், இந்த ரூத்துடைய தியாகம் பெரிய ஒரு பலனை இந்த இந்த குடும்பத்துக்கு கொடுத்துச்சு. அது மாத்திரம் உலகத்துக்கும் கொடுத்துச்சு, நமக்கும் கொடுத்துச்சு. என்ன நமக்கு நமக்கு எது கொடுத்துச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். சரி, ஆண்டவர் தொடர்ந்து இந்த புத்தகங்களை வாசிக்க உதவி செய்யட்டும். ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வாரம் நமக்கு கிளாஸ் இருக்காது. ஏன்னா சந்தர் நம்ம கூட படித்தார் இல்லையா, அவருக்கு அந்த நாளில் ஒரு ஆறுதல் கூட்டம் வச்சுருக்காங்க. அப்படியே தெரியல, அன்றைக்கி ஆறுதல் கூட்டம் இருக்குது. 13ஆம் தேதி வச்சுங்களா, 20ஆம் தேதியில் டேட்டு மாற்றி சொல்லியிருப்பாங்க. 13ஆம் தேதி அன்றைக்கி கிளாஸ் நடக்காது. அதுக்கு பதிலாக அடுத்து நடக்கிற கிளாஸில் நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இந்த 4 புஸ்தகமும் ராஜாங்க புஸ்தகம் அல்லது அரச புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரிஜினலாக என்ன அழைக்கப்படுகிறது? ராஜாக்களின் புத்தகம் என்கிற புத்தகம், ராஜாங்கத்தின் புத்தகம், கிங்டம், புக் ஆஃப் கிங்டம். இதே பிரிவில் 1 சாமுவேல் 1 ராஜாங்கமும், 2 சாமுவேல் 2 ராஜாங்கமும், 1 ராஜாக்கள் 3 ராஜாங்கமும், 2 நாளாகமும், 2 ராஜாக்கள் 4வது ராஜாங்கமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி என்னங்கிறத அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது ஒரே சுருளில் எழுதப்பட்டிருக்கு. நாளாகமம் என்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அந்த நாட்கள் நடந்த நடக்கிற காரியங்கள், டெய்லி ஈவெண்ட்ஸ். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வர மாதிரி அந்த இதில் வருது. ஒரு நிமிஷம். அதான் அம்மா சொல்லுங்க. வந்து மாதிரி பார்க்குமா? யாருமா?